இந்த ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், கூகுள் மேப், பேங்கிங் ஆப் எல்லாம் ஒரு நாள் சடனாக டிஸப்பியர் ஆச்சுன்னா நம்ம ஃபோன் எப்படி இருக்கும்? கேமரா இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும், பேட்ரி இருக்கும், ஆனால் ஃபோன் ஆல்மோஸ்ட் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஆப் இல்லைன்னா ஃபோனோட வேல்யூ என்ன? இந்த வீடியோவில் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறது ஹார்ட்வேர் இல்லை சாஃப்ட்வேர்னு டீப்பாக பார்ப்போம். இந்த ஸ்டோரி நம்ம எல்லாத்தோடைய டெய்லி லைஃப் ஸ்டோரி. ஐஃபோன் வரதுக்கு முன்னாடி ஃபோன் இருந்துச்சு. அதில் கால், மெசேஜ் பண்ணலாம். கொஞ்சம் அட்வான்ஸ்னால் கேமரா, மியூசிக், அப்பப்போ இமெயில் செக் பண்ணலாம். ஒரு ஃபோன் வாங்கினா அது எப்படி வாங்கும்போது இருந்துச்சோ கடைசி வரையும் அப்படி தான் இருக்கும். நோ அப்டேட், நோ ஃபியூச்சர்ஸ். யூஸருக்கு சாய்ஸ் இல்லை, கம்பெனி டிசைட் பண்ணணும். ஒரு ஃபீச்சர் வேணும்னா ஃபோனை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஓல்டு ஃபோனோட மென்டாலிட்டி. ஃபோன் ஸ்மார்ட்டாக இருந்துச்சு, ஆனால் யூஸர் பவர்ஃபுல்லாக இல்லை. கம்பெனி ஒரு காம்படிஷனில் இருந்துச்சு. யாரோட கேமரா பெட்டர், யாரோட பேட்டரி ரொம்ப ஸ்ட்ராங், யாரோட டிஸ்பிளே ரொம்ப பெருசுன்னு. எல்லாம் ஹார்ட்வேர் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. ஆனால் சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவாக, கன்ஃபியூசிங்காக, பட்டன்ஸ் நிறையா, மெனுக்குள்ளே மெனுன்னு ரொம்ப டெப்த்தாக போயிட்டு இருந்தாங்க. ஒரு செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கு 10 ஸ்டெப் தேவையா? டெக்னாலஜி ஹியூமன்ஸுக்கு ஈஸியாக இருக்கணும், ஆனால் இங்கே ஹியூமன்ஸ் டெக்னாலஜிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? ஹார்ட்வேர் மியூசிஷியன் மாதிரி, சாஃப்ட்வேர் பிரெயின் மாதிரி. பிரெயின் வீக்காக இருந்துச்சுன்னா மியூசிஷியன் யூஸ்லெஸ். ரெண்டாயிரத்தி ஒரு சிம்பிளான புது ஐடியா வந்துச்சு. அதுதான் ஆப் ஸ்டோர். ஃபோன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன ஆப் வேணும் வேணான்றதை யூசர் டிசைட் பண்ணாங்க. ஆப் ஸ்டோர் லான்ச் ஆச்சு. டெவலப்பருக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. இதுக்கு முன்னாடி டெவலப்பர்ஸ்லாம் இருந்தாங்க, ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஆப்லாம் யூசர் ஸ்பெசிஃபிக்காக வந்துச்சு. ஸ்மால் டீம், ஸ்மால் ஐடியா, வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண முடியும். ஒரு ஆப் புதுசாக ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியாக மாறிச்சு. சேம் ஃபோன் டிஃப்ரெண்ட்ஸ் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் லைஃப்பை கொடுத்துச்சு. இதுதான் சாஃப்ட்வேர் ரெவல்யூஷன். இப்போ வர ஃபோன்லாம் சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி வந்துச்சு. பேங்க்குக்கு போகாமல் பேமெண்ட், ரோடு தெரியாமல் ட்ராவல் பண்ணலாம், கிளாஸுக்கு போகாமல் லேர்ன் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலே ஃபோனோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். கேமரா இம்ப்ரூவ் ஆகும், செக்யூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஹார்ட்வேர் சேம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபோனோட வேல்யூ பாக்ஸில் இருக்கக்கூடிய சிப்பை மட்டும் வச்சு முடிவு பண்ணாமல் சாஃப்ட்வேர்லேயும் ஆப்பை வச்சியும் கேல்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோன் ஒரு டிவைஸ் இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ கொஸ்டின் என்னென்னா, யாரோடது பெஸ்ட்டு ஃபோன் இல்லை, யாரோட ஃபோன் பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் இருக்குன்றது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆண்ட்ராய்டு வெர்சஸ் iOS ரெண்டுத்தை பற்றியும் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.